இன்னொன்று அந்த டைம் எங்கள் மேலே கோமா வேறு இருந்தாங்க. ஓ அப்படியா? ஏன்னா நான் கிளைமேக்ஸ் அவங்களுக்கு சொல்லவே இல்லை. பெர்ஃபார்மன்ஸும் அந்த எண்டில் வந்துட்டு இவங்க ஒரு மாதிரி அப்படியே நெஞ்ச அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கதறிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி தான் நேசிக்கிற ஒருவன் வந்து அடி வாங்குவது, அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து கூட நீங்க சொல்லலாமா அப்படின்னு தோணுது. ஆமாம், அது அவங்க பேச டைலாகு எனக்கு தேவைப்படலை, அவங்களுடைய அந்த எமோஷன்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. அதை தான் நான் சுவாதிட்ட சொன்னது. அதுவும் அவங்க ரொம்ப சிறப்பாக அதை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னொன்று அந்த டைம் எங்கள் மேலே கோமா வேறு இருந்தாங்க. ஓ அப்படியா? ஏன்னா நான் கிளைமேக்ஸ் அவங்களுக்கு சொல்லவே இல்லை படத்தில். அழகருக்கும் சொல்ல, இவங்களுக்கும் சொல்ல. ஏன்னா சுவாதி முதல் என்கிட்ட சேரும்போது கேட்டது, இந்த படம் கடைசி எண்டு ட்ராஜடியான்னு கேட்டுச்சு. நான் வந்து சொன்னேன், உங்களுக்கு ட்ராஜடி இல்லைன்ட்டு. ஆமாம், உங்களுக்கு அப்போ நான் ஷூட்டிங் யாருக்குமே, ஏன்னா நான் இதில் எழுதி வச்சுருக்க சம்பவம் தான் எழுதி வச்சுருப்பேன். உடனே கனியண்ணனும் பார்த்துட்டு, பிரபு என்ன பிரபு இப்போ கடைசி ஒரு 10 சீன் சம்பவம், இந்த சம்பவம், அழகர் சம்பவம், பரமதி சம்பவம், இந்த சம்பவம்னா என்ன, வெறும் சம்பவம் தான். ஆன்லைன் ஆர்டரையும் டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்க மாட்டேன், வெறும் சம்பவம் தான் எழுதிச்சு. அப்போ யாருக்கு என்னன்னு தெரியாது. ஆர்டிஸ்ட் வந்து அதை பார்த்தாலுமே கிளைமேக்ஸ் சம்பவம், கிளைமேக்ஸு இது அழகர் சம்பவம், லொக்கேஷன் தான் போட்டு கொடுத்தா அது டீட்டெயில் இருக்காது.